வா கண்ணியப்பா. சார் எனக்கு பயிர் வைக்கிறதுக்கு பயிர் லோன் வேணும் சார். அதுக்கு நீ ஒன்று பண்ணு, டவுன் பேங்க் போய் என்ஓசி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பயிர் லோன் தரேன். சார் எனக்கு உடனே காசு வேணும் சார். நான் சொல்கிறேனே கண்ணியப்பா, டவுனில் போய் நீ என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் தர முடியும், இல்லை தர முடியாது. ஏப்பா இன்னைக்கு என் லோன் பணம் வருது, அதை நான் உனக்கு தரேன். உன் லோன் பணம் வந்தவொடனே எனக்கு திருப்பி கொடுத்துரு. சரிப்பா, சரியா? நீ வாங்கி கொடுப்பா. சார் என் லோன் பணம் இன்னைக்கு தரீங்களா சார்? வந்துச்சுப்பா. குரு சொல்லுங்க சார். 25,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துட்டு மிச்சத்துக்கு மருந்து கொடு. சரிங்க சார். மருந்தா? எதுக்குப்பா மருந்து? நம்ம குடிச்சு சாவறதுக்கு. சார் எங்களுக்கு மருந்தெல்லாம் வேணாம் சார், நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. இப்படிதான்ப்பா ரூல்ஸு, பாதி பணம் பாதி மருந்து. சார் நாங்கள் வயலில் என்ன பயிர் வைக்கணும் நீங்கள் யார் சார் முடிவு பண்ணுறதுக்கு? இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோ, இல்லைன்னா உன் இஷ்டம். அப்படின்னா எங்களுக்கு லோனே வேணாம் சார். சரி, வயலில் என்ன பயிர் வைக்கிறது தலையில் இவங்க என்ன முடிவு பண்ணுறதுக்கு? நமக்கு லோனே வேணாம், பாப்பா போகலாம். ஏப்பா என் காசு பாப்பா. ஏப்பா உன் அவசரத்துல என் பணமும் வாங்க மாட்டேன், போய் வாங்கிட்டு வந்துட்டா. பணம் எங்கேயும் போகாதுப்பா, நீ வேற. ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறான் இவன்? ஐயோ டேய் கோவிந்தா, சொல்லுப்பா. இங்க வா. இப்பதான் லோனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபுல் பண்ணிருந்தேன். ஆமா. அதுக்குள்ள பணத்தோட வர எப்படி? அட எவனோ வானான்னு சொல்லிட்டான்பா, அதான் எனக்கு கொடுத்தாங்க. எவனோ இல்லை, தா இவன் தான். சும்மா இருப்பா, எல்லாம் உன்னாலதான். கோவிந்தா வாயாங்க. சொல்லுப்பா. என்ன வெறும் பணம் மட்டும் குத்துக்கிறாங்க, மருந்து குடுக்கலையா? எல்லாம் மேட்ரை முடிச்சிட்டோம்பா. மேட்ரை முடிச்சிட்டியா? என்ன பண்ண? நாட்டுக்கோயி அப்புறம் ஃபுல்லா வாங்கி கொடுத்தேன், மேட்ரை முடிஞ்சு போச்சு. பாத்தியா? நான் கிளம்புறேன்பா. நீங்க கொடுத்து பழகிறதுனால தான் எங்க கிட்டயும் கேக்குறாங்க. ஆமா கோழி எங்க வாங்கினா? ஏன் உண்டுதான்பா. பாத்தியா கோவிந்தா, நமக்கு கோவிந்தா போட்டு